நம்ம கையில இருக்க இந்த ஒரு டிவைஸ்னால நமக்கு நெறைய டைம் சேவ் ஆகும்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு ஒரு கேள்வி. நமக்கு டைம் சேவ் பண்ண வந்த இந்த மொபைல் ஃபோன்னால இப்ப நமக்கு டைமே இல்லாம போச்சா? இமேஜின் பண்ணி பாருங்க. 2011ல ஒரு ஃப்ரெண்ட பார்க்கணும்னா நம்ம டைரக்ட்டா போய் மீட் பண்ணி பார்ப்போம். அதே ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னா கேமரா வேணும். பாட்டு கேட்கணும்னா MP3 பிளேயர் வேணும். அதே மாரி ஒரு மேப் பார்க்கணும்னா பேப்பர் மேப் வேணும். பட் இது எல்லாமே இப்ப இந்த ஒரு ஃபோன்க்குள்ள வந்துருச்சு. டெக்னாலஜி நம்ம லைஃப ஈஸியா ஆக்கிருச்சு. பட் அதுக்கு பின்னாடியே ஒரு டார்க் சைடும் இருக்கு. ஒரு ஆவரேஜான பெர்சன் காலைல எந்திரிச்சோனே என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்களோட ஃபோன் செக் பண்ணுவாங்க. Instagram, Facebook, YouTube, ரீல்ஸ் இது எல்லாத்தையும் ஒரு 5 நிமிஷம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 45 நிமிஷத்துக்கு மேல ஆகியிருக்கும். அதுக்கப்புறமேட்டு அவங்க எங்க போணுமோ அவசர அவசரமா கிளம்பி போவாங்க. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம காலைல ஸ்டார்ட் பண்றது கோல்ஸோட கிடையாது. நம்ம ஃபோன் நோட்டிஃபிகேஷன்ஸோட. கடுப்பாகுதுல்ல. ரிசர்ச்ல என்ன சொல்றாங்க தெரியுமா? ஒரு பெர்சன் ஆவரேஜா 3 to 7 ஹார்ஸ் வந்து மொபைல் யூஸ் பண்றாங்க. அப்ப கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பாருங்களேன். ஒரு நாளைக்கு 5 ஹார்ஸ்னா ஒரு வருஷத்துக்கு 75 டேஸ் மீனிங். ஒரு வருஷத்துல நம்ம 2.5 மாசத்துக்கு மேல வந்து நம்ம ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது கொஞ்சம் கேட்க ஷாக்கிங்கா இருக்குல்ல? நான் ஒரு சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ணேன். ஒரு நாள் ஃபுல்லா அன்னெசரியா ஃபோன் யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணேன். நோ ரேண்டம் ஸ்க்ரோலிங், நோ எண்ட்லெஸ் ரீல்ஸ். ஒர்க்குக்கு மட்டும் ஃபோன் யூஸ் பண்ணேன். இதுல இருந்து என்ன ரிசல்ட் வந்துச்சு தெரியுமா? எனக்கு நிறைய டைம் கிடைச்ச மாதிரி ஃபீல் ஆச்சு. புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்க டைம் இருந்துச்சு, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் டைம் இருந்துச்சு, அண்ட் நானும் காமா ஃபீல் பண்ணேன். இதுல இருந்து எனக்கு என்ன புரிஞ்சிச்சு அப்படின்னா, ஃபோன் ப்ராப்ளம் இல்லை, ஃபோனை நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றது தான் ப்ராப்ளம். சோஷியல் மீடியா கம்பெனி என்ன செல் பண்றாங்க தெரியுமா? ஆப் இல்ல, ஃபோன் இல்ல, உங்களோட அட்டென்ஷனை. நீங்க ஸ்கிரீன்ல ஸ்பெண்ட் பண்ற ஒவ்வொரு செகண்டுமே யாராச்சும் ஒரு ஆள் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால தான் ரீல்ஸ் முடியவே முடியாது, இன்ஃபினிட்டிவ் ஸ்க்ரோலிங்கா இருக்கும், ஆட்டோ பிளே, நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே உங்களோட அட்டென்ஷனை கிராப் பண்றதுக்காக டிசைன் பண்ணது. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஸோ இதுக்கு சொல்யூஷன் என்ன? என்ன பண்ண முடியும்? சிம்பிள். காலைல எந்திரிச்சோடனே ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. நோட்டிஃபிகேஷனை ஆஃப் பண்ணி வைங்க. அண்ட் டெய்லி ரீல்ஸுக்கு டைம் லிமிட் செட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரமாச்சும் ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருங்க. ஃபோனை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்க, ஃபோனை உங்களை கண்ட்ரோல் பண்ண விடாதீங்க. ட்ரை பண்ணுறேன் மேடம். மொபைல் ஃபோன் ஒரு சூப்பரான இன்வென்ஷன். ஆனால் அது ஒரு டூல் நம்ம கையில் இருக்கணும், நம்ம டூல் கையில் இருக்கக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணும் போதே இந்த ஒரு கேள்வியை கேட்டுக்கோங்க. ஃபோனை நம்ம யூஸ் பண்ணுறோமா இல்லை ஃபோன் நம்மளை யூஸ் பண்ணுதா அப்படின்னு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் திருப்பி என்னை பார்க்கணும் அப்படின்னா அன்வர் எக்ஸாம் மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா.